Hi students, good morning. Today we are going to see numbers. Numbersல நம்ம என்ன கண்டு பார்த்தோம்? Multiples-னா என்ன? Factors-னா என்னன்னு பார்த்தோம். ஆமாவாடா? Yes. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். a நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தென் 1. ஓகேவா? ஒன்னை விட நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? எஸ், ஒன்னை தவிர ஒன்னை விட அதிகமாக இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எதெல்லாம் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம்னா ஹேவிங் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் அந்த நம்பருக்கு இருக்கணும். அந்த 2 ஃபேக்டர்ஸும் எப்படி இருக்கணுமா? 1 இருக்கலாம் அண்ட் தென் அதே நம்பராக இருக்கலாம். அந்த நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவாடா? ஓகேவா கண்ணு? ப்ரைம் நம்பர்னா என்ன? a நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தென் 1 ஹேவிங் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். ஒரு நம்பருக்கு நேச்சுரல் நம்பர் 1க்கு மேலே கண்ணு 2, 3, 4ல் எந்த நம்பர்ஸ்லாம் எடுத்துக்கலாம்னா அந்த நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். 1 அண்ட் இட் செல்ஃப். ஓகேவா? அந்த நம்பரை தான் ப்ரைம் நம்பர்னு சொல்கிறோம். ஓகேவா? நான் எப்படி ஈஸியாக சொல்லணும்னா பாரு, 2 எடுத்துக்கலாங்கன்னு, 1 எடுத்துக்கூடாது, 2 எடுத்துக்கலாம். 2 வந்து எந்தெந்த டேபிளில் வரும்? 1 டேபிளில் வரும். அது 2 டேபிள் அதோட டேபிளில் வரும். இட் செல்ஃப். ஓகேவா? 1 அண்ட் இட் செல்ஃப் தட் நம்பர் இஸ் கால் ப்ரைம் நம்பர். ஸோ 1 டேபிளில் வரணும், அதோட டேபிளில் வரணும். வேறு ஏதாவது டேபிளில் வருமா 2? நோ. அப்போ 2 தான் நம்ம என்னன்னு சொல்லலாம்? ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். 3 பாரு, எந்த டேபிளில் வரும்? 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், வேறு எந்த டேபிள்லையும் வராது. ஸோ 3 இஸ் a ப்ரைம் நம்பர். 5 1 டேபிளில் வரும் அண்ட் தென் 5 டேபிளில் வரும். ஸோ 5 இஸ் a ப்ரைம் நம்பர். 6 எடுத்துக்கோ. 6 எந்தெந்த டேபிளில் வரும்? எஸ், 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 2 3s are 6, 3 டேபிளில் வரும், 3 2s are 6 அண்ட் தென் 6 டேபிள் வரும். ஸோ இத்தனை டேபிள்ஸில் வரக்கூடாது. 1ம் அதோட டேபிளில் மட்டும்தான் வரணும். அப்படி வந்தால் தான் அந்த நம்பரை நம்ம ப்ரைம் நம்பர் சொல்லுவோம். அப்போ 6 இஸ் நாட் a ப்ரைம் நம்பர். ஆனால் 6க்கு ஒரு நம்பர் நேம் இருக்குது, அது பின்னாடி பார்க்கலாம். சரியாடா? ப்ரைம் நம்பர்னா 1 அண்ட் இட் செல்ஃப். ஓகேவா? a natural number greater than 1 having only 2 factors, namely 1 and the number itself is called a prime number. ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, நோட் பார்த்தீங்கன்னா 1ங்கிற நம்பரை நம்ம ப்ரைம் நம்பருன்னு சொல்லக்கூடாது, காம்போசிட் நம்பருன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். சரியா? அண்ட் காம்போசிட் நம்பர்னால் என்னென்னு பார்ப்போமா? a natural number having more than 2 factors, 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே அதிகமாக இருந்துச்சு அந்த நம்பர் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? காம்போசிட் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 6ஓட ஃபேக்டர்ஸ் எது சொல்லலாம்? 1 சொல்லலாம், 2 சொல்லலாம், 3 சொல்லலாம், 6 சொல்லலாம். அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எத்தனைன்னு பாரு. 1 2 3 4. இப்போ 4 இருக்கா? அப்போ 6 நம்ம என்ன நம்பருன்னு சொல்லலாம்? 2க்கு மேலே இருந்தாவே எக்ஸாக்டாக 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை ப்ரைம் நம்பருன்னு சொல்லணும். 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த நம்பர் நம்ம காம்போசிட் நம்பருன்னு சொல்கிறோம். அப்போ 6 இஸ் a காம்போசிட் நம்பர். ஓகேவா? அதே மாதிரி 15 பாரு. 15 எப்படி எழுதலாம்? 1 × 3 × 5 எழுதலாமா? அப்போ 3 ஃபேக்டர்ஸ் இருக்கா? ஸோ நம்ம என்னன்னு சொல்லலாம்? 15 இஸ் a காம்போசிட் நம்பர். அதே 70 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாங்கன்னு. ஸோ திஸ் இஸ் 70 இஸ் a காம்போசிட் நம்பர். ஏன்னா 70 எந்தெந்த டேபிளில் வரும்? 1 டேபிளில் வரும் அண்ட் தென் 7 டேபிளில் வரும் அண்ட் தென் 10 டேபிளில் வரும் அண்ட் தென் 70 டேபிள். எத்தனை டேபிள்ஸில் வரும்? ஸோ இத்தனை டேபிள்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்? காம்போசிட் நம்பர். ப்ரைம் நம்பர்னா yes, a prime number have only 2 factors, namely 1 and itself கண்ணு 2 factors தான் இருக்கும். ஓகேவா? அந்த 2 factors எப்படி இருக்கும்? 1 இருக்கலாம் அண்ட் தென் அதே நம்பராக இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி 1 நாம் ஒன்றான்னு சொல்ல முடியாது, ப்ரைம் நம்பருன்னு சொல்ல முடியாது, காம்போசிட் நம்பரும் சொல்ல முடியாது. காம்போசிட் நம்பர்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். சரியா கண்ணு? இப்போ நம்ம பார்ப்போமா? புக்கில் பார்ப்போமா? ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன ஹோம்ஒர்க் பார்க்க போகிறோம்னா அப்சர்வ் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் அண்ட் கலர் த ப்ரைம் நம்பர் வித் க்ரீன். ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1லேருந்து 49 வரைக்கும் நம்பர்ஸ் ரைட் பண்ணியிருக்கேங்கன்னு. சரியா? 1 நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ஸோ 1 நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதனால தான் அந்த பாக்ஸ் நான் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரெட் பென்லேயே நான் ரைட் பண்ண பென்லேயே அடிச்சு விட்டுருக்கேன். ஸோ நீ 1ங்கிற பாக்ஸை எடுத்துக்காத கண்ணு. 2லேருந்து 49 வரைக்கும் எந்தெந்த நம்பர்லாம் ப்ரைம் நம்பரோ அந்த நம்பரை க்ரீனில் கலர் பண்ணுங்கன்னு அண்ட் தென் எந்தெந்த நம்பர்லாம் காம்போசிட் நம்பரோ அந்த நம்பரை ரெட்டில் கலர் பண்ணுங்கன்னு. உனக்கு ஹோம்ஒர்க்கு நான் இதுதான் கொடுத்துருக்கேன், ஒர்க் ஷீட்லாம் இதுதான் கொடுத்துருக்கேன். நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 3லாம் நீ பார்த்துக்கோ. நான் ஒரு 8லேருந்து நான் பார்க்குட்டா? ஓகேவா? 2 3 நீ பாரு. சரியா? 8ங்கிற நம்பரை எடுத்துக்கோ. நீ எப்படி நான் ப்ரைம் நம்பராக காம்போசிட் நம்பரான்னு பாரு. 8ங்கிற நம்பர் எடுத்துக்கோ. 8ங்கிற நம்பர் எந்தெந்த டேபிள்லாம் வரும்னு சொல்லி பார்க்கலாம். 1 டேபிளில் வரும்,
ஓகேவா அண்ட் தென் 2 டேபிள் வருமா 2 4 8 வருமா ஸோ 2 4s ஆர் 8ன்னு சொல்லுவோம் அப்போ 1 டேபிள் 2 டேபிளே வருது ஆனால் நம்ம ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு சொல்லுவோம் 1 டேபிளையும் அதோட டேபிளில் மட்டும்தான் வரணும்னு சொல்லியிருக்கோம் ஸோ 8 இஸ் ஏ காம்போசிட் நம்பர் ஸோ நீ என்ன பண்ணுற ரெட் கலரில் ஷேட் பண்ணிடு சரியா 9 பாரு 3 3s ஆர் 9 வருதா வேறு எந்த டேபிளில் வந்தாலும் அந்த நம்பர் நம்ம என்னென்னு சொல்லுவோம் காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம் அதோட டேபிள்லையும் 1 டேபிள் வந்தால் மட்டும்தான் ப்ரைம் நம்பர் அப்போ 9 இஸ் ஏ காம்போசிட் நம்ம நான் பென்சிலில் ரைட் பண்ண நீ கலர் பண்ணிக்கோ காம்போசிட் அதே 10ங்கிறது 2 5s வருமா ஸோ இதுவும் காம்போசிட் ஆனால் 11 பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேபிளில் வரும் 1 டேபிளில் வரும் 11 டேபிளில் வரும் வேறு ஏதாவது டேபிளில் வருமாடா நோ ஸோ அப்போ 11 இஸ் ஏ ப்ரைம் நம்பர் ஈஸியாக சொல்லணுமா எல்லா ஈவன் நம்பர்ஸுமே நம்ம என்னன்னு சொல்லலாம் காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம் அப்போ 12ங்கிறது ஈவன் அப்போ நீ ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே காம்போசிட் நம்பராக எடுத்துக்கோ அப்போ மற்ற நம்பர்ஸை மட்டும் பாரு ப்ரைம் நம்பராக என்ன எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் காம்போசிட் எல்லாமே ரெட் கலரில் ஷேர் பண்ணிக்க ஏன்னா ஏன் ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே எந்த டேபிளில் வரும்டா 2 டேபிளில் வருமா இல்லையா கண்ணு எஸ் இப்போ இங்கே பாரு 13 இதுவும் காம்போசிட் அப்போ 13 பாரு 13ங்கிறது ப்ரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா 13 எந்தெந்த டேபிளில் வரும் 1 டேபிளில் வரும் அதுக்கப்புறம் 13 டேபிளில் மட்டும்தான் வேறு ஏதாவது டேபிளில் வருமா நோ அப்போ 13 இஸ் ஏ ப்ரைம் நம்பர் ஸோ க்ரீன் கலர் ஷேட் பண்ணிக்கோ ஓகேவா கண்ணு இப்போ 49 வரைக்கும் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ரெட் கலர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற நம்பர்ஸை பாரு எது ப்ரைமோ அதை மட்டும் நீங்கள் க்ரீன் கலரில் பண்ணு சரியாடா யூ மஸ்ட் டூ இட் அண்ட் சென்ட் மீ ஓகே கண்ணு தேங்க்யூ